ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிவியூவில் 10 மணிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எப்படி அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போயிருங்க. ப்ராஜெக்ட்டில் போய் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஆரோ போட்டு காமிக்கிறேன். அந்த இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜய் நான் வந்து கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல எந்த நேம் எழுத போகிறீங்க, எந்த நேமுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அவங்க நேம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரிக்கு ஒரு வீடியோ வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் போய் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வரும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 6% வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6% வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் 10 மணிக்கு ஒரு சூப்பரான வீடியோ ரொம்பவே ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.